ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோல AL3501 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம யூனிட் வைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு இல்லை, நீங்க இது மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது கூட நீங்க எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சம்ஸ் அதே மாதிரி கொஸ்டின்ஸும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ NLP அப்படிங்கும்போது நமக்கு சம்ஸும் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் NLP? ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட challenges என்னலாம், then define language model. So language model என்னது, then what is grammar based language modeling, then what is statistical language modeling. So statistical language modeling என்ன, then tokenization, then what is a regular expression. So regular expression என்ன, then what is a finite state automata. So finite state automata என்ன, then morphology, and what is minimum edit distance. So minimum edit distance என்ன, then what is spelling error detection. So then part B பார்த்தோம் அப்படின்னா, explain the origins, challenges and key components. So இது எல்லாமே நம்ம NLP ஓடது. Then describe grammar based and statistical language models with examples. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா FSA, finite state automata. Then அதோட FSAs are used in English morphology. Then discuss the process of tokenization. So tokenization அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதில் process of tokenization for English and Indian languages with examples. அதோட examples. Then describe the minimum edit distance algorithm and compute MED. அடுத்து intention. So அந்த intentionல execution. Then how are spelling errors detected and corrected using edit distance. So இதுல வந்து algorithms, என்ன algorithm நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ண சொல்லிருக்காங்க. Then explain morphological parsing using finite state transducers. So அதுல வந்து நமக்கு FST with அதோட diagram. Then second unit பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் லெவல் அனாலிசிஸ். ஸோ வேர்ட் லெவல் அனாலிசிஸ்ங்கும் போது நமக்கு வேர்ட் கொடுத்து அதை அனலைஸ் பண்றது. ஸோ அதில் டிஃபைன் அண்ட் என்கிராம், தென் வாட் இஸ் ஸ்மூத்திங், பேக் ஆஃப், தென் வாட் இஸ் த பார்ட் ஆஃப் ஸ்பீச், POSனா என்ன, தென் ரூல் பேஸ்டு டேக்கிங், தென் HMM டேகர். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தது மேக்ஸிமம் என்ட்ரோபி மாடல். And அதே மாதிரி இன்டர்போலேஷனா என்ன, தென் வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்டு டேகிங். ஸோ நார்மல் டேகும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்டு டேங்க்கு உள்ள டிஃபரன்ஸ். தென் டிஃபைன் பெர்ப்ளெக்சிட்டி. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் அன்ஸ்மூத் என்கிராம்ஸ் அண்ட் ஹவு தே ஆர் எவாலுவேட்டட் யூசிங் பெர்ப்ளெக்சிட்டி. இது எப்படி எவாலுவேட் பண்ணலாம். தென் எக்ஸ்பிளைன் லாப்லாஸ் அண்ட் குட் டியூரிங் அண்ட் நீசர் கீ ஸ்மூத்திங் வித் எக்ஸாம்பிள்ஸ். தென் கம்பேர் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஸ்டொக்காஸ்டிக் HMM சொல்லுவோம். தென் TPL அதில் வந்து PRELS POS tagging சொல்லுவோம். தென் derive the HMM based POS tagging algorithm and compute tagging for a sample sentence. Then explain maximum entropy model for POS tagging with feature functions. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. தென் given a training corpus, சில கம்ப்யூட் பண்ற என்னன்னா யூனிகிராம், பைகிராம், ட்ரைகிராம். ஸோ இதோட ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் a short paragraph. Then discuss the major issues in POS tagging. ஸோ அந்த POS taggingல என்னெல்லாம் வரும் அப்படின்னா ambiguity, unknown words, data sparseness. Then third unit பார்த்தோம் அப்படின்னா syntactic analysis. ஸோ இந்த syntactic analysis அப்படிங்கிறதுல define context free grammar. ஸோ CFGன்னு சொல்லுவோம். Then what is parse tree. ஸோ இது எல்லாமே நீங்க எதுல படிச்சிருப்பீங்க அப்படின்னா TOCல படிச்சிருப்பீங்க, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ல மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ல. ஓகேங்களா? Then define tree bank. Then what is Chomsky normal form, CNF. Then what is dependency grammar. Then define ambiguity. So ambiguity na enna. Then what is CYK algorithm. Then what is shallow parsing. Then define feature structure. So idhile what is unification எல்லாமே வந்துரும். Then big questions பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, சான்சஸ் இருக்கு இதுல. So convert a given grammar into Chomsky normal form. So CNF பார்த்தோம் அப்படின்னா terminal equal to terminal into non terminal, அது மாதிரி ரெண்டு நான் டெர்மினல் இந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. Then explain CFG with grammar rules for English. ஸோ அதில் noun phrase, verb, phrases எல்லாம் இருக்கும். Then explain dependency grammar and draw dependency trees for sample sentences. Then describe CYK parsing algorithm with an example. Then explain probabilistic CFG. ஸோ இதில் வந்து PCFG அப்படின்னு சொல்லுவாங்க.
with the calculation of rule probabilities. Then perform syntactic parsing for a given sentence. அதில் வந்து CKY, CYK அப்படிங்கிற மெத்தட். Then feature structures and illustrate how unification. So unification ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Then fourth unit பார்த்தோம் அப்படின்னா semantics and pragmatic. ஸோ சிமாட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கு சிமாட்டிக் ரூல்ஸ் இதுவும் நீங்க டிஓசி படிச்சிருந்தீங்கன்னா அதுல உள்ள கான்செப்ட் தான். சிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் தென் செலக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். தென் வேர்ட்ஸ் அண்ட் டிசாம்பிகேஷன் சூப்பர்வைஸ்டு ரெபிலிட்டி தென் தெஷர்ஸ் பேஸ்டு மெத்தட். ஸோ தெஷர்ஸ் பேஸ்ட் மெத்தட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் சிமிலாரிட்டி அண்ட் தென் வாட் ஆர் டிஸ்கிரிப்ஷன் லாஜிக்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன. தென் வாட் இஸ் சிமாட்டிக் ரோல் லேபிளிங். தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் FOL அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி ப்ரோலாக் சொல்லுவோம். இது ரெண்டையுமே நீங்க பாத்துக்கோங்க. Then describe syntax driven semantic analysis using semantic attachments. Then words is disambiguation methods வந்து supervised, dictionary and thesaurus, bootstrapping மூணுமே பாத்துக்கோங்க. இதோட compare and concept பாத்துக்கோங்க. Then explain how thematic roles are assigned with examples. Then describe selectional restrictions and semantic constraints with the case studies. Then explain word similarity using thesaurus distribution approaches. அதில் வந்து vector space models இருக்கும். Then explain relational between word senses. அதில் வந்து synonymy, antonymy, hyponymy, mononymy இருக்கும். Then 15 பார்த்தோம் அப்படின்னா discourse analysis and lexical resources. ஸோ இந்த லெக்சிக்கல்ங்கிறது நம்ம லெமாசேஷன் அதெல்லாம் வரும். ஸோ வந்து டிஸ்கோர்ஸ்னா என்ன, coherence, anaphora, அதே மாதிரி co-reference, Hobby's algorithm, then centering theory, lamination இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வேர்ட் நெட். ஸோ இந்த வேர்ட் நெட் தென் பென் ட்ரீ பேங்க். ஸோ பென் ட்ரீ பேங்க் என்ன, தென் ஃப்ரேம் நெட். ஸோ அடுத்து பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கோர்ஸ் செக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ் கோஹெரன்ஸ். அடுத்த பி கொஸ்டின் பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் பினோமினா. அது வந்து டிஸ்கோர்ஸ் வித் ரியல் சென்டென்ஸ். தென் ஹாப்ஸ் அல்காரிதம் ஃபார் அனோஃபார்மா ரெசர்வேஷன். Then describe centering algorithm and apply it on sample paragraph. I make coference resolution process. அதில் வந்து என்னென்ன காமன் மிஷின் லேர்னிங் அப்ரோச்சஸ் யூஸ் பண்றாங்க. Then detail notes on NLP, lexical resources. அதில் வந்து வேர்ட் நெட்டு, ப்ராப் பேங்க், ஃப்ரேம் நெட்டு, BNC, பென்ட்ரி பேங்க் இந்த 5 கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. Then explain போர்ட்டஸ் ரெம்மர் அண்ட் லெமடைசர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கம்பேர் கான்ட்ராஸ்ட் இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் சிலபஸ் ஓரியன்டாகவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. எல்லாமே நம்ம யூனிட் வைஸ் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.